Hey guys, Magnet Mind welcomes you all. உங்களுக்கு ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஃபாரின் போய் வேலை பார்க்குற அளவுக்கு என்கிட்ட திறமை இல்ல. என்னோட லாங்குவேஜ் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இல்ல அங்க போய் ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல நான் படிக்கல. அங்க அந்த கண்ட்ரில யாரையும் எனக்கு தெரியாது. அங்க போய் எனக்கு சர்வே பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னுட்டு இப்படி உங்களோட ஆசைகளுக்கு நீங்களே ஒரு பவுண்டரிய கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதைத்தான் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்றோம். உங்களுக்கு உண்மையாவே ஒரு பெரிய கோல் இருக்கு, அதை ரீச் பண்ணிட்டா உங்களோட லைஃப் உங்க ஃபேமிலியோட லைஃப் செட்டில் ஆயிடும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த லிமிட்டிங் பிலீஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ங்கிறது ஜாபுக்கு மட்டும் இல்லாம மேரேஜ், பிசினஸ், ஹெல்த்னு லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க, கல்யாணம் பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்கன்னா மேரேஜ்னா கமிட்மெண்ட்ஸ், மேரேஜ்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும், அல்லது மேரேஜ்ங்கிறது என்னோட கெரியர் க்ரோத் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம்னு நீங்களே யோசிக்கிறீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுல டிலே ஆகும். அல்லது இது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸோட ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆனாலும் அந்த லைஃபும் பிரச்சனையா தான் இருக்கும். இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிருந்த தாட் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருந்தா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போதே உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட் தான் வந்து முன்னாடி நிற்கும். இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இவ்வளவு பணம் வேணும், இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இவ்வளவு பேரை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஏதாவது செட் பண்ணிட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதையே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உண்மையில இந்த யூனிவர்ஸ்க்கு சின்னது பெருசுனோ அல்லது ஈஸி கஷ்டம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பொட்டன்ஷியலும் அன்லிமிட்டட். இந்த ஒரு விஷயம் கஷ்டமானது, என்னால முடியாதுன்னு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம எல்லாருமே நமக்கு தேவையானதை அடையவும் நமக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழவும் தகுதியானவங்க தான். ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா பேசிக் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற ஒரு நார்மலான கார் வாங்கினா போதும்னு நினைக்கிறதும், எனக்கு லக்ஸூரியஸான ஒரு கார் வேணும்னு நினைக்கிறதும் இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை உங்களோட தகுதி கம்மியா இருக்கு, என்னால அந்த லக்ஸூரியஸான காரை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு என்னால முடியாது, இது கஷ்டம்னு நினைக்கிறதோ இல்ல யாராவது அப்படி சொன்னா அதை நம்புறதோ உங்க கான்சியஸ் உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற பொய்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் சரி, எனக்கு லிமிட்டிங் பிலீஃப் இருக்கா இல்லையானே தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிச்சு எப்படி அதுல இருந்து ஓவர் கம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் பாருங்க. நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. May the joy and happiness be with you always. Thank you.